ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எங்கள் வீட்டு கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பருப்பு ரசமும் அதுக்கு தகுந்த மாதிரி மேட்சான சூப்பரான மணத்தக்காளி பருப்பு போட்ட கூட்டும் கேரட் பீன்ஸ் பொரியலும் கத்திரிக்காய் கிரேவி இதை எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பருப்பு ரசம் வைக்கிறதுக்கு 200 கிராம் வந்து பருப்பு எடுத்துக்கோங்க. 3 தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இதை ஒரு விசில் விட்டுருங்க. பருப்பு ரசம் செய்ய ஒரு விசில் விட்டால் போதும். இந்த மாதிரி மலர்ந்து தான் இருக்கணும், பருப்பு ரொம்ப குழையக்கூடாது. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் அந்த தண்ணியை மட்டும் பருப்பு தண்ணியை மட்டும் வடித்து எடுத்துக்கோங்க. இதில் தான் வந்து நம்ம ரசம் செய்ய போகிறோம். பருப்பு ரசம் செய்ய பருப்பு தண்ணியை மட்டும் வடித்து எடுத்துருங்க. அதில் உள்ள தக்காளி எல்லாம் எடுத்து ரசத்துக்கு போட்டுருங்க. நான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன் மிளகு ஜீரகத்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு. அதில் வந்து 2 ஸ்பூன் வந்து மிளகு ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. பூண்டு வந்து நல்லா 10 பல்லு பூண்டை நல்லா முழு பூண்டாக நல்லா கழுவிட்டு நச்சு இது மாதிரி ரசத்துக்கு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட் போட்டு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை வந்து தண்ணியில் கரைச்சி பருப்பு தண்ணியில் சேர்த்துருங்க. இப்போ வந்து ரசம் தாளிச்சிடலாம். 1 ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கோங்க. 4 வரமிளகாயை பிச்சு போட்டுக்கோங்க. பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கருவேப்பிலை மல்லித்தலையும் போட்டு வதக்கி விட்ருங்க. வதக்கி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பருப்பு ரசத்தை வந்து ஊற்றி கொதிக்க விட்டுறாமல் நல்ல முறை பொங்கி வரையில் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க. சூப்பரான பருப்பு ரசம் ரெடி. பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரசம். இதை வந்து முறை பொங்காமல் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. வேக வச்சுருந்த பருப்பில் பருப்பு தண்ணியை மட்டும் ஊற்றி ரசம் வச்சிட்டோம். பருப்பில் வந்து மணத்தக்காளி கீரையை போட்டு ஒரு விசில் விட்டு வேக வச்சுருங்க. மணத்தக்காளி கீரையை தாளிச்சிடலாம். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. வெங்காயம் கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. பருப்பு மணத்தக்காளி கீரையை நல்லா ஒரு விசில் விட்டு வேக வச்சுருந்தோம். அதை வந்து இப்போ சேர்த்து நல்லா கிளறி விட்டு அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் போட்டிங்கன்னா நல்ல கீரைக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கோங்க. ஒரு 50 கிராம் வந்து கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஆயிலில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு கருக விட்டுறாமல் இந்த மாதிரி வதக்கி விடுங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 2 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் கருவேப்பிலை நல்லா வதங்கிருச்சு. பீன்ஸை வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருங்க. பீன்ஸ் எடுத்தோமோ அதே அளவுக்கு வந்து கேரட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்து இதையும் நல்லா போட்டு வதக்கி விட்ருங்க. கேரட்டும் பீன்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தனித்தனியாக செய்கிறத விட இந்த மாதிரி வந்து ரெண்டும் சேர்ந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா வதக்கி விட்ருங்க. கேரட் பீன்ஸுக்கு தகுந்த சால்ட்டு போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. கேரட் பீன்ஸ் பொரியலுக்கு வந்து வேறு எந்த மசாலாவும் சேர்த்துடாதீங்க. காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் மட்டும் போட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அரை முடி தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. இது ரொம்ப நேரம் வேக வச்சிடாதீங்க. ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். அடுத்து வந்து கத்திரிக்காய் கிரேவி செஞ்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இந்த கத்திரிக்காய் கிரேவியை பொறுத்தளவு வெங்காயம் தக்காளி போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் வந்து ஒரு 7 பல்லு பூண்டும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியையும் நல்லா கட் பண்ணிவிட்டு சேருங்க. பெரிய சைஸ் தக்காளியாக நல்ல பழமான தக்காளியாக ஒரு 3 தக்காளி வந்து சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து கத்திரிக்காயில் டைரெக்டாக சேர்க்காமல் இந்த வதக்குறதுலேயே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு நீங்கள் வந்து கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காயாக இருந்தால் நல்லா முழுசாக சேர்க்கலாம். பெரிய கத்திரிக்காயாக இருந்தால் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்க்கலாம். கத்திரிக்காய் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. மாற்றிக்கிட்டு நம்ம அந்த கடாயிலே வந்து கத்திரிக்காய் கிரேவி பண்ணிடலாம். கத்திரிக்காய் வதக்கின அதே ஆயிலில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை இதையும் சேர்த்து வதக்கி விட்ருங்க. நம்ம ஏற்கனவே வந்து தக்காளி வெங்காயம் வதக்கி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். அதனால வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க.
இப்போ மசாலா அரைச்சிடலாம். 1/4 மூடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. தேங்காய் கூடவே வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா அரைச்சிருங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு பிறகு வந்து நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு சிம்லேயே வச்சு வதக்கி விட்ருங்க. தேங்காய் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். இந்த அளவுக்கு வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. அரைச்சிக்கிட்டு இப்போ வந்து நம்ம கத்திரிக்காயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா சிம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து கெட்டியாக இருக்கிறதுனால டக்குன்னு வந்து தீஞ்சு போயிடும். அதனால் மெதுவாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, கத்திரிக்காயும் வதங்கிடுச்சு. மிக்ஸி ஜாரை மட்டும் அலசிட்டு ஊற்றுங்க. தண்ணி இந்த அளவு போதும். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து நல்லா கரைச்சி வடிகட்டி இதில் ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க. புளி சேர்த்ததுக்கு பிறகு நீங்கள் 3 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி. காலையில் எந்திரிச்சா என்ன சமைக்கிறதுனே நமக்கு வந்து டைம் போயிடும். அதனால நீங்கள் வந்து பருப்பு ரசம் வச்சிங்க இந்த மாதிரி கூட்டு பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் வீட்டு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள். எங்கள் வீடியோவில் வந்து நிறைய டிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். தேங்க்யூ.